இந்த மாபெரும் கண்டன போராட்ட கூட்டத்தை முன்னின்று இதை செயல்படுத்துகின்ற சென்னை பேராயத்தின் பேராயர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் மறை போதகர்களே, முக்கிய அழைப்பாளர்களே, பொதுமக்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த அருமையான கண்டன கூட்டத்தை ஏற்பாடு செய்த சென்னை பேராயத்தின் CSI பிஷப் அவர்களுக்கு முதற்கண் பாராட்டுக்களை நான் பதிவு செய்கிறேன். இது உண்மையாகவே காலத்தின் கட்டாயம். குறுகிய காலத்தில் அநேக திரு அவைகளை அழைத்து இதை ஏற்பாடு செய்திருக்கிறார். உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு செய்தி விஷயம். அன்பார்ந்தவர்களே, இந்திய அளவில் 2.3% என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் 7% என்று சொல்லுகிறார்கள். நாம் மிக மிக சிறுபான்மையராக இருந்த போதும் நம்முடைய பணி, நம்முடைய தாக்கம் இந்திய அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் பெரியது. குறிப்பாக நமது நிறுவனங்கள், நமது மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்லூரிகள், நமது சமூக சேவை, இதையெல்லாம் நாம் கணக்கில் கொண்டால் கிறிஸ்துவர்கள் இந்த நாட்டில் செய்கின்ற ஆக்கப்பூர்வமான தாக்கம் மிக மிக பெரியது, மிக மிக போற்றத்தக்கது. ஆனால் தேவையில்லாமல் நம்மை சீண்டி பார்க்கிறார்கள். நாம் அமைதியை விரும்பும் மக்கள். அந்த காலத்திலே அசிசியார் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு ஜெபத்தை சொன்னார் 13ஆம் நூற்றாண்டில். அமைதியின் கருவியாக என்னை மாற்றும். நாம் அனைவரும் அமைதியின் கருவிகளாக தான் வாழ விரும்புகிறோம். இந்த நாட்டில் நல்ல குடிமக்களாக சம மத நல்லிணக்கத்தை அனைத்து மக்களிலும் வளர்க்க, அமைதியோடு எல்லா சமயங்களோடும் வாழதான் விரும்புகின்றோம். ஆனால் தேவையற்ற விதத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக, குறிப்பாக கிறிஸ்துமஸ் நேரத்திலே பல தாக்குதல்கள், அப்பாவி கிறிஸ்துவர்கள், அப்பாவி போதகர்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது மனதுக்கு மிக மிக கஷ்டமாக, மனது கஷ்டப்படுகிறது, துன்பப்படுகிறது. நான் இந்த ஏட்டிலே இங்கு உட்கார்ந்திருக்கும் போது பார்த்தேன், இங்கு நீங்கள் ஆர்ப்பாட்ட குரல் முழக்கங்களை எழுப்பும் போது கடைசியில் 30-31 சொல்கிறதை பாருங்கள். அகிம்சை பிறந்த மண்ணிலே வன்முறை எதற்கு நம்மிலே, ஒன்றிணைவோம் நம்மிலே, பாதையல்ல பாதையல்ல பகையும் பாகுபாடும் பாரதத்தின் பாதை அல்ல. பகையை விரும்பவில்லை, அகிம்சத்தை விரும்புகிறோம், வன்முறையை கைவிடுகிறோம். ஆகவே அனைவரும் வன்முறையை கைவிட வேண்டும். தேசப்பிதா காந்தி இந்த நாட்டு மக்களுக்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்தார். அப்படி இருக்கும் வேளையில் ஏன் இந்த ஹிம்சை, ஏன் இந்த வன்முறை? கண்டிப்பாக இது கண்டனத்துக்குரியது. ஆகவே கிறிஸ்துவ சமூகம் என்ற பெயரில் ஒன்றிணைந்து இந்த வன்முறையை நாங்கள் அனைவரும் கண்டிக்கிறோம். அதே சமயத்தில் பகை பாராட்ட மாட்டோம். நாம் அகிம்சை வழியில் போராடுவோம். இந்த பகைமை, இந்த வன்முறை அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். நாங்கள் சிறுபான்மையர் என்பதற்கு ஏற்ப நீங்கள் நசுக்க பார்க்கலாம். ஆனால் பல போதகர்கள் சொன்ன மாதிரி எங்களை நசுக்க பார்த்தால் நாங்கள் மேலும் மேலும் வளருவோம். ஆகவே நாங்கள் அனைவரும் இந்த நாட்டு மக்களிடமும், நாட்டு தலைவர்களிடமும், நல்லெண்ணம் படைத்தவரிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து வன்முறையை கைவிடுங்கள். அனைவரும் நல்லெண்ணத்தோடு, மத நல்லிணக்கத்தோடு வாழ்வோம் இந்த புனிதமான நாட்டிலே. இதுதான் கத்தோலிக்க திருவை மற்றும் போதகர் என்ற முறையிலே நான் சொல்ல வேண்டியது. ஆகவே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இந்த கண்டன கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு பாராட்டுக்கள். மேடையில் இருப்போர் அனைவருக்கும் பாராட்டுக்கள். குறிப்பாக பேராயர் ரவிச்சந்திரன் பாராட்டுக்கள். நான் அடுத்த நிகழ்ச்சி செல்வதால் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, பாராட்டுக்கள்.